பாவம் அனில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். இப்ப என்னடானா ஆஸ்பத்திரியில் இருக்கான். இப்ப விஷயம் என்னன்னா, உன் சித்தி செத்து போய் 1 வாரம் ஆகுது. நிறைய ஆண்கள் பொண்டாட்டி சுகத்துக்காக எளிதான தவணை முறையில், அதாவது இஎம்ஐயில் உன் புருஷ மாதிரி வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வைப்பாங்க. இன்கம் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு தடவை ஏதாவது ப்ராப்ளம் வந்து இஎம்ஐ மட்டும் பெண்டிங் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என்னத்த சொல்றது, பொண்டாட்டிக்கு பதில் அவங்க தான் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலோ வானத்தில் இருந்தாலோ இஎம்ஐயை கட்ட வச்சிருவாங்க. அந்த ஆசையில யோசிக்காம மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டவங்களுக்கு விஷயம் ஈஸியா புரிஞ்சு போயிடும். உனக்கு என்னடானா, இஎம்ஐ எல்லாம் பேன் கார்டை பொறுத்து தான் கொடுப்பாங்க. பாயிண்ட் இருக்கிற பேன் கார்டு இருந்தாதான் யாருக்கா இருந்தாலும் என்ன வேணாலும் கொடுத்துருவாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆணோட பேன் கார்டும் பொண்டாட்டி மாதிரின்னு வச்சுக்க. ஒவ்வொரு பொண்டாட்டியும் நல்லவளா இருந்துட்டா, அதாவது பாயிண்ட் இருக்கிற பேன் கார்டு மாதிரி இருந்துட்டா, அந்த புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒருவேளை அந்த பேன் கார்டில் ஒரே ஒரு ரிமார்க் விழுந்துருச்சுன்னா, அந்த ரிமார்க்கு பேன் கார்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். கெட்டு போனது மறுபடியும் கெட்டு போனாலும் அது கெட்டு போனது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிமார்க் 1 வாட்டி வந்தாலும் 100 வாட்டி வந்தாலும் ஒண்ணுதான். நிறுத்திராம தேவைகளை திருத்திக்கிட்டே இருக்கணும். சில ஆண்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் சில பேரு புருஷனுக்கு புரியுற மாதிரி பண்ணுவாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு பேன் கார்டுலையும் ஏதாவது ஒரு ரிமார்க் கண்டிப்பா விழுந்திருக்கும். ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இஎம்ஐ கொடுக்கறது அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ரொம்ப வருஷம் அதை அப்படியே கடத்திக்கிட்டு போறதுக்கு. வியாபாரம்லாம் மாறிடுச்சு. வியாபாரம் எதுவா இருந்தாலும் அது பொம்பளைங்க செய்யற வியாபாரமாகவும் இருக்கலாம், பொம்பளைங்க கையால செய்யற வியாபாரமாகவும் இருக்கலாம். சுகத்தை தேடுறவங்க சுகம் கூட இஎம்ஐல வேணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் நினைச்சுக்கிட்டா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம மாத்திக்கலாம். நீ இப்ப பிரச்சனையில இருக்க. உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ ஒத்துக்கிட்டா இந்த வீடு உனக்கு சொந்தமாயிரும். நீ அதுக்கு ஒத்துக்கலன்னா இந்த வீடு எனக்கு சொந்தமாயிரும். யோசிச்சு பார்த்துக்கோ. இதுவரைக்கும் நீ இஎம்ஐ கட்டின, இனிமே உனக்கு இஎம்ஐ. நீ சரின்னு சொல்றதான் தாமதம். ஹாஸ்பிட்டல்ல இருக்க உன் புருஷன் திரும்பி வரணும்னா, இந்த வீடு உனக்கு சொந்தமாகணும்னா, நீ இப்ப ஊன்னு சொல்றதுதான் இப்ப உன் முன்னாடி இருக்க யதார்த்த நிலைமை. இதுவரைக்கும் இஎம்ஐ நீ எனக்கு கட்டுன, இனிமே இஎம்ஐ நம்ம வியாபாரத்தோட பேரு. யோசிச்சு பார்த்துக்கோ. அப்படி என் வாழ்க்கை பலியாயிடுச்சு. என் வாழ்க்கையை 4 பேர் நாசமாக்குனாங்க. எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சட்டத்துக்கிட்ட போனா, என் மேல இறக்கப்பட்டு எனக்கு வழிகாட்ட வேண்டிய சட்டம் என்னை அழிச்சிடுச்சு. அப்படி என் கஷ்டத்தெல்லாம் அவங்க இஷ்டமா மாத்திக்கிட்டு என்னோட உடம்ப மெத்தையாக்கிக்கிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணா பிறக்கிறது தான் ஒரு பொண்ணோட சாபமா? இந்தியால திரௌபதி முதல் இப்ப இருக்க காலகட்டம், இப்ப இருக்க இந்தியா வர
பெண்களுக்கு நரகத்தை காட்டின நரகாசுரர்கள் ரோட்ல சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. புதுசா கல்யாணமான புது ஜோடிங்க ஹனிமூன் ரூம்ல போய் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு இந்த சமுதாயம். என் சித்தியோட இறப்ப ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தன்னோட காம ஆசையை தீர்த்துக்கிட்டான் ஒரு அயோக்கியன். அவன் இன்னைக்கு சட்டத்தை காப்பாத்துற ஒரு போலீஸ் அதிகாரி. இந்த சட்டங்கிறது வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இல்லாதவங்கள தர மட்டும் செஞ்சு அழிச்சிடும். உங்க போலீஸ்காரங்க நியாயம் தேடி வந்தவங்களுக்கு அநியாயம் பண்ணும்போது நியாயம் இருக்கா இல்லையா? சட்டத்தோட பார்வையில எல்லாரும் சமானம்தான். ஒரு அப்பாவி பொண்ணுக்கு இப்படி நடந்ததுல வேதனையா தான் இருக்கு. குற்றவாளிகளை சீக்கிரமாவே பிடிச்சு சத்யாவுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். சத்யா கேஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரையும் விட போறது இல்லைன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறதாகவும் கமிஷனர் சொல்லியிருக்காரு. இன்றைய பிரேக்கிங் நியூஸ். இஎம்ஐ கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்க சத்யாவுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. இஎம்ஐ அலுவலகங்கள் மீது போலீஸ் தாக்குதல். ஏய் நில்லு நில்லு வா. சார் சத்யாக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக மாநிலம் முழுவதும் மகளிர் குழுக்களின் பேரணி. இன்னைக்கு சத்யாவோட கேஸ்ல இறுதி தீர்ப்பு வரப்போகுது. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. சத்யாக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்க போகுது. யுவர் ஆனர், ஒரு பொண்ணு கேமரா முன்னாடி வந்து 2 சொட்டு கண்ணீர் அழுது ஒப்பாரி வச்சா இறக்கம் காட்டி எவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்முடையது டிஜிட்டல் இந்தியாவா சென்டிமெண்டல் இந்தியாவான்னு எனக்கு புரியல. இந்த பொண்ணுனால அவ்வளோ சூசைட் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி யாருமே பேசல. சத்யாவோட சென்டிமெண்ட் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. யுவர் ஆனர், இது சத்யா சென்டிமெண்ட் இல்ல, சத்யாவுக்கு நடந்த உண்மை அப்படின்னு அவங்க சொல்றாங்க சூர்யா. ஏன்னா அவங்க செஞ்ச தப்ப அவங்க மூடி மறைக்கணும்ல. மூடி மறைக்கிறதுக்கு இது எதுவுமே கதை கிடையாது. காரணங்கள் யுவர் ஆனர். தனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு என்னோட கிளைண்ட் போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ அவங்க கரெக்டா நடந்திருந்தா இன்னைக்கு சத்யா நம்ம முன்னாடி குற்றவாளியா நின்றுக்க மாட்டாங்க. கடைசியா அவங்க சித்தியோட பணத்தை பார்க்கறது கூட அவனோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டான். இஎம்ஐ கட்டாதவங்களோட வீடியோவை வெளியிட்டுருவன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அவங்க எல்லாரோட சாவுக்கு காரணமானவன் வீட்டு ஓனர். அந்த செத்து போன எல்லா கதைகளையும் என் கிளைண்ட் மேல திரும்புற மாதிரி கதைகளை உருவாக்குனான் இந்த வீட்டு ஓனர். கதைகளை உருவாக்கினார்னு சொன்னா பத்தாது சூர்யா, அதுக்கு சாட்சியங்கள் ஆதாரங்கள் வேணும். இருக்கு யுவர் ஆனர். தனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு என்னோட கிளைண்ட் போலீஸு கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி, டாக்டர் ரேணுகா கொடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நான் கோர்ட்டில் ஒப்படைக்கிறேன். அப்படின்னா ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணவங்களை விட்டுட்டு லைசன்ஸ் கொடுத்தவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா சூர்யா? டிரைவிங் தெரியாதவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதே தப்பு. லைசன்ஸ் கொடுத்தவனை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஒரு மாடு பொது இடத்துல வந்து முட்டி கொண்டுச்சுன்னா அந்த குற்றம் மாடோடையது இல்லை, முதலாளியை சேர்ந்தது. இங்கே பாருமா, நீ சொல்லணும்னு நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பயம் இல்லாமல் சொல்லலாம். சின்ன வயசுல பூ விற்கும்போது பூ தாவரங்களுக்கு நடுவில் முயல் மாதிரி பயந்து போய் உக்காந்துருந்தா ஆம்பளைங்க வீட்டை யார புலி மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போவாங்க சார். நான் பெரியவளாய் சித்தியோட போகும்போது வெறி பிடிச்ச நாய்ங்க மாதிரி பின்னாடி வருவாங்க. புருஷன் இருக்காருங்கிற தைரியத்துல அவரு கூட சேர்ந்து வெளியே போனா, உன் புருஷனா ஆம்பளைதான், நாங்களும் ஆம்பளைதான்னு அவங்க ஆம்பளைங்கிறத காட்டிக்கிறதுக்காக பெண்களை குடும்பப்படுத்தினா பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க சார் இருக்கு? சின்ன பசங்களை வயசானவங்கள சின்ன பசங்கன்னு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனித உரிமை மீறல் பண்றாங்க சார். ஒரு பொண்ணை ஆதரிக்கிறதுக்கும் ஆதரிக்கிற மாதிரி நம்ப வைக்கிறதுக்கும் அதை மட்டும்தான் அடிப்படையா வச்சிருக்காங்க சார். ஒரு பொண்ணு விளையாட்டு பொம்மை மாதிரி பொருட்களை இஎம்ஐல கொடுத்த மாதிரி
பெண்மையை இஎம்ஐல கொடுன்னு சொன்னாங்க. என் சித்தி என் புருஷன் போனப்பவே என் உயிர் போயிடுச்சு. தீயவர்கள் கையிலையும் விசுவாசிகள் கையிலையும் என் மானமே போச்சு சார். அந்த பணத்துக்காக என்ன அடிமைப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல என் புருஷன் சாவுக்கு போராடிட்டு இருந்தப்போ வேற வழி இல்லாம நான் தப்பு பண்ண சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சார். அதெல்லாம் நான் பண்ண தப்பு தான் தெரியுது. என்ன அப்படி பண்ண வச்சவங்கள அவங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்காம நிரூபிக்கிறதுக்காக வாதம் பண்றாங்க. யதார்த்தத்தை எதிர்க்கிறாங்க சார். நான் பண்ண தப்புக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் சார். முக்கியமா என்ன தப்பு பண்ண வச்சுட்டு அவங்க மட்டும் நழுவிக்க நான் விட மாட்டேன்.